சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராமை ராஜஸ்தானுக்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தொடர் கனமழை காரணமாக உடுமலை அமராவதி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 6 அடி உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வினாத்தாள் கசிந்ததால் இன்று நடக்க இருந்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொழிற்சட்ட பாடத்தேர்வு ஒத்திவைப்பு. கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் கட்டாயமல்ல என நடுவண் நல்வாழ்வுத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் விளக்கம். கும்பகோணம் கொட்டையூர் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். பொள்ளாச்சி மற்றும் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. ஆழியார் கவியருவியில் காட்டாற்று வெள்ளம். திருப்பூர் மாவட்டம் அணைப்பாளையம் தரைப்பாலத்தை நொய்யலாற்று வெள்ளம் மூழ்கடித்ததால் போக்குவரத்து பாதிப்பு. வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூரில் மாம்பழம் ஏற்றிச் சென்ற ஊர்தி கவிழ்ந்து விபத்து. போட்டி போட்டு பழங்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள். IPL தொடரின் முதல் குவாலியர் போட்டிக்கு தகுதி பெறுமா பெங்களூரு அணி? லக்னோ அணியுடன் இன்று மோதல்.